ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ஸ்பெஷல் ரெசிபி ப்ரான் கிரேவி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதை சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹோட்டல் ஸ்டைலை விட மிஞ்சிற அளவுக்கு எப்படி கிரேவி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே நேரத்தில் சப்பாத்தி ரோட்டி நான் நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆப்பம் இடியாப்பத்தோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். ப்ரான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு ப்ரானை சேர்த்துக்கோங்க. ப்ரானில் இருக்க நரம்பு பகுதிகளெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு இதை பண்ணி பார்த்ததில் 500 கிராம் இருக்குது. அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா இந்த ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா பெரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்ட பிறகு இது அப்படியே 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியிலேயே ப்ரான்ஸ் நல்லா வெந்து வரும். இது அப்படியே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். மறுபடியும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். சீரகம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா 3 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அரை வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இருக்கும் இந்த வெங்காயம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறி இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போடணுன்னு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் காரமுள்ள மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா பெரண்டு வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிறண்ட பிறகு ஏற்கனவே நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து நல்லா கொரப்பாக அடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டு இது அப்படியே இருக்கட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ப்ரான்ஸை நல்லா வதக்கி வச்சுருக்கிறதுல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாமல் இருக்குது. அதனால் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது அப்படியே 10-12 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கிரேவியை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ப்ரான்ஸ் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ப்ரான் கிரேவி, ப்ரானையே சேர்க்காமல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி ப்ரான்ஸ் சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். மீதி உள்ள ப்ரான்ஸை அப்படியே நீங்கள் 65 கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ப்ரான்ஸாக சேர்க்க போகிறேன். ப்ரான்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் மறுபடியும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அதிக நேரம் ப்ரான்ஸ் அடுப்பில் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான ரமதான் ஸ்பெஷல் ரெசிபி ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, அதே நேரத்தில் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ப்ரான் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரமதான் ஸ்பெஷல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிரேவி வந்து எந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இட்லியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.